குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். செஷன் 8 ஆனந்தமாக போயிட்டுருக்கு. உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தியான ஸ்லோகம் 3 பார்க்க. இன்னிலேருந்து கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான். ஸோ தியான ஸ்லோகம் 3வது. சித்திரம் வடதரோஹோ மூலே விருத்தாக சிஷ்யாக குருஹு யுவா குரோஹோ தூ மௌனம் வியாக்கியானம். இந்த குரோஹோ தூங்கிறத சேர்ந்து பிடிச்சோம்னா சந்தியோடு பிடிச்சோம்னா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. ஸோ பிரித்து பார்க்கலாம். சந்தியை பிரிச்சுட்டு சித்திரம் வடதரோஹோ மூலே விருத்தாக சிஷ்யாக குருஹு யுவா குரோஹோ தூ மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாக தூ சின்ன சம்சயாக. இதோட ஐடியா கான்செப்ட் ஏற்கனவே மௌனம் வியாக்கியாவில் பார்த்துட்டோம். அதே தான். அதை கொஞ்சம் தியான ஸ்லோகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். ஸோ சித்திரம், சித்திரம்னா விசித்திரம், ஸ்ட்ரேஞ்ச் இன்டீட், ஆச்சரியமாக இருக்குங்கிறார். என்ன ஆச்சரியமாக இருக்குது? வடதரோஹோ, வட்டனாக்கா பேனியன் ட்ரீ, பேனியன்னு பார்த்தோம். தருனாக்கா ட்ரீ. வடதரோஹோனா அந்த வட பேனியன் ட்ரீனுடைய மூலே கீழே பேஸில் அடிபாகத்தில் விருத்தாக வயசான சிஷ்யாக, சிஷ்யர்கள் வயசான சிஷ்யர்கள். குருஹு யுவா, இது ஒரு அதிசயம். நார்மலாக பார்த்தா குரு தான் வயசானவராக இருப்பார், முதிர்ச்சி அடைந்தவராக இருப்பார், சிஷ்யாவுக்கு கொஞ்சம் எங்காக இருப்பா. ஆனால் இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த ஏன் வயசானவளாக இருக்காங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சின்ன வயசுலேயே விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த வாலிப வயத்தில் வாலிப முறுக்க பண்ணிட்டு, வயசாகும்போது கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்தைகள் படிப்பாரா, வேலை கிடைக்குமாங்கிற கவலையெல்லாம் பட்டுண்டு ஒருத்தருமே பரபிரம்ம தத்துவத்தை பற்றி கவனிக்காமல் இருக்காங்க. இந்த கடைசியில் ரிட்டையர் ஆன அப்புறம்தான் அங்கே இங்கே அடிப்பட்ட அப்புறம் தான் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ குரு யுவாக குரோஹோ தூ மௌனம் வியாக்கியானம். குருவோட வியாக்கியானம் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது? சைலண்டாக இருக்குது. நம்ம சைலண்ட்னா அதுக்கு என்ன அர்த்தம்? லிட்ரலாக சைலண்ட்டுன்னு எடுத்துக்கூடாது. ஒன்று பாடி லாங்குவேஜ்னு பார்த்தோம். என்ன அந்த சின்முத்ரா வச்சுருக்கார், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. அப்புறம் காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாயாச்சுனாக்க நம்மளுக்கு பிறப்பு கிடையாது. அதுதான் பரம்பிரத்வத்துவம். ஒன்று பாடி லாங்குவேஜ். இன்னொன்று நிஷேதத்தில் பார்த்தோம். நிஷேதத்தில் எப்படி இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அப்படியும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா அது லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ண முடியாது. லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த மௌனம் வியாக்கியா பார்த்தா அதோட அர்த்தம் கிடச்சிரும். அதனால தான் இது ஃபாஸ்ட்டாக போக முடியாது. இன்னொன்று லக்ஷணையா. லக்ஷணையான இந்த இம்ப்ளைடு மீனிங்கை வச்சும் நம்ம பரபிரம்ம தத்துவத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். சிஷ்யாகா, சிஷ்யர்கள் அவருடைய இவர் சும்மா தான் இருக்கார், மௌனமாக இருக்கார், சைலண்டாக இருக்கார். ஆனால் அவளுடைய சின்ன சம்சயாக, சின்னன்னா உடைபட்டு போயிடுது, விட்டு அருந்து போய்விட்டது. அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது. அவங்க ஆத்ம ஞானத்துக்கு தான் வந்தாங்க. அந்த ஆத்ம ஞானம் அவர் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும், அப்புறம் நிஷேதம் இல்லை நேத்திங்கிற மாதிரியும், அப்புறம் லக்ஷணையாக பண்ணி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை குறிக்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னு போட்டு இந்த ஸ்லோகம் இருக்குது. சின்ன ஸ்லோகம்தான். இப்போ இங்கே இந்த சிஷ்யாக தூ சின்ன சம்சயாக, அவங்களுக்கு சந்தேகம் போயிடுதுனாக்கா அப்போ சிஷ்யர்களும் கொஞ்சம் அவங்களோட ரோல் இருக்குல்ல, அவங்களும் ஏதாவது வேலை பண்ணணும். இந்த சிஷ்யர்கள் எப்படி ரிசீவ் பண்ணணும் குருவோட நாலேஜனாக்க இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி அவள் ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். இதுவும் நேத்தி இப்போ வேலையே பார்த்துடலாம். அந்த விதியிலே அந்த ரீதியிலே பார்த்துடலாம், அந்த பிரகாரத்திலே பார்த்துடலாம். எப்படியெல்லாம் அவங்க ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பானை இருக்கு இல்லையா, அந்த கவுத்தின பானை அதை மாதிரி ரிசீவ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்?
ஒருத்தர் தண்ணி விட போகிறான்னாக்க பானை கவுந்துருதுன்னு என்ன ஆகும்? தண்ணி உள்ளே போகுமா? உள்ளே போகாது. அது மாதிரி சிஷியனுக்கு உள்ளே போகுமா? போகாது. எங்கே ஆகும்? வெளியில் சுற்றி வரலாம் தண்ணி போயிடும். அவன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வேணால் கிடைக்குமா தவிர அந்த சிஷியனுக்கு கிடைக்காது. ஸோ கவுத்தின பானை மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது உடஞ்ச பானை, லீக்கான பானை. லீக் ஆகிற பானையில் ஆகும், தண்ணி உள்ளே போகும், அந்த நாலேஜ் உள்ளே போகும், ஆனால் முள்ள வெளியிலையும் போயிடும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கி கேட்குறம்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் 2 நாள் 1 வாரம் ஆச்சுன்னா ஒன்றுமே புரியலையேன்னு தோணும், திரும்ப கேட்கணும் போல் இருக்கும். 3வது அழுக்கான பானை. அந்த அழுக்கான பானையில் தண்ணி விட்டால் என்ன ஆகும்? அழுக்கு தண்ணி தான் இருக்கும். அழுக்கு தண்ணினா என்ன? ப்ரெஜுடிஸோட கேட்கக்கூடாது. இவர் சொல்கிற இது கரெக்டாக இருக்குமா, இது ஒன்றுமோ ஒத்து வராது போல் இருக்கே, ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறது. அப்போது அவன் எப்படி கேட்கணுன்னாக்க, நல்ல சரியாக நேராக வைத்த பானை, திறந்த பானை போல் இருந்து, அப்புறம் 2வது என்ன பண்ண போகிறான், அதில் லீக்கு உடைப்புகள் கிடைச்சிடலாமல் நல்ல ஸ்ட்ராங்காக குவாலிட்டி உள்ள பானையாக இருந்துட்டு க்ளீனான பானையில் இருந்தால் தான் அந்த தண்ணி உள்ளே விட்டாக்க அந்த தண்ணி சுத்த தண்ணி இருக்கும், அதிலேயே நிலைக்கும். அப்போ தான் அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அப்போ இன்னொருத்தர் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறோமா? சித்திரம் வடதரோஹோ மூலே விருத்தாக சிஷ்யாக குரோஸ்து குருஹு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாக தூ சின்ன சம்சயாக. பிரித்து பார்த்தோம்னா வரும், சித்திரம் வடதரோஹோ மூலே. சித்திரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வடதரோஹோ அந்த ஆலமரத்தினுடைய மூலே அடிபாகத்தில் விருத்தாகா வயசான சிஷ்யாக சிஷ்யர்கள் வயதானவர்களாக இருக்கிறார்கள். குருஹு குரு யுவா இளமையாக இருக்கார். இளமையாக இருக்காங்கிறது நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே அர்த்தம். அவருக்கு பெறப்பெறப்பற்றவர் நித்தியமானவர்ங்கிறத அர்த்தம். அப்புறம் குரோஹோ குருவனுடைய, தூனா குருவனுடையோ அதனுடைய குருவோடையோ அப்படிங்கிறோம்ல, குரோஹோ தூ மௌனம் வியாக்கியானம் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன். அவர் எப்படி சொல்கிறார்? சைலண்டாக சொல்கிறார். எப்படி எதனால நம்ம பார்த்தோம்? பாடி லாங்குவேஜ்னால பண்ணலாம், இல்லைன்னு இம்ப்ளிகேஷன். சைலன்ஸ்னால் லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது. இல்லைன்னு சொல்லி பண்ணலாம். ஏன்னா இது டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, வாச்சியார்த்தத்தினால கம்யூனிகேட் பண்ண முடியாது பரம்பரம்ப தத்துவம். அதனால் நேச்சின்னு சொல்லிட்டு நிஷேதத்தினாலுமோ அல்லது லக்ஷணையா இம்ப்ளிகேஷன்னாலேயோ அதை மார்க்கர் ஒரு மார்க் பண்ணுற மாதிரி பாயிண்டர் மாதிரியோ பண்ணிறார் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சு? அதனால சிஷ்யாகா சிஷ்யர்கள், தூ சிஷ்யர்களோ சின்ன சம்சையாக அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கப்பட்டவர்களாக ஆக்கிட்டார்கள். அதான் குருட்ட நம்ம ஸ்ரத்தையோட திறந்த மனதுடன் க்ளீனாக சுத்தமான மனதுடன் கேட்டோம் என்றால் நம்மளுடைய சந்தோகங்கள் போகும். இப்படி தான் கற்றுக்கணும். சரியா? அப்புறம் இப்போ தியான ஸ்லோகம் 4க்கு போகலாமா? குரவே சர்வலோகானாம் பிஷஷே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. இது எல்லாரையும் சொல்கிற ஸ்லோகம்தான், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்போது குரவே சர்வலோகானாம், இந்த குருக்கு நமஸ்காரம். நமகாங்கிறது தட்சிணாமூர்த்தியே நமகாங்கிறது எல்லாத்தையும் போடுவோம். குரவே நமகா, குருப்யோ நமகாங்கிறது குருகளுக்கு அப்படிங்கிறோம். நம்ம ஆரம்பிக்கும்போது குருப்யோ நமகாங்கிறோம் இல்லையா? இங்கே குரவே ஒரு குருக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட குரு? சர்வலோகானாம் இந்த உலகத்துக்கெல்லாம் அவர் தான் குரு. பிஷேனா ஹீலர், டாக்டர் அவர் தான். வைத்தியநாதர் போல வைத்தியநாதர் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில்லாம் இருக்கே, அவர் அந்த குரு தானே, தட்சிணாமூர்த்தி தானே, அங்கே சிவன் தானே. பவரோகினாம், பவம்னா இந்த சம்சாரத்தோடு பிறப்பிறப்பு அந்த துன்பங்களில் அந்த ரோகி, அந்த ரோகங்களெல்லாம் அந்த வியாதிகளெல்லாம் போகக்கூடிய அந்த டாக்டருக்கு, அந்த ஹீலருக்கு, அந்த வைத்தியநாதனுக்கு நமஸ்காரம். நிதையே சர்வ வித்யானாம், நிதினா ட்ரெஷர், அதாவது இருக்கும் இடம், குவியல், பண்டாரம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ். சர்வ வித்யானம் எல்லா லேர்னிங்குக்கும் அவர் தான் ஆதாரம். தட்சிணாமூர்த்திக்கு, அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இங்கே அந்த சர்வ வித்யானா என்னென்னு பார்க்கலாமா? சர்வ வித்யானா பதசாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம்,
அப்புறம் எல்லா அதர் சாஸ்திரமும் எல்லாமே எதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியுமோ அதெல்லாம் சர்வ வித்யாவில் வந்துடுது. இங்கே பத சாஸ்திரம்னா என்னது? வியாக்கரண சாஸ்திரம். ஒரு லாங்குவேஜில் ஒழுங்காக பேசணும்னா அந்த லாங்குவேஜோட கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். வாக்கிய சாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரங்கள்னால் அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வாக்கியத்துக்கு எப்படி பொருள் கொடுக்கறது. பிகாஸ் ஒரே வாக்கியத்துக்கு நிறைய பொருள் இருக்கலாம், கரெக்டான பொருள் கொடுப்பது எப்படிங்கிறது இந்த மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் கற்றுக்க முடியும். அது வேதாந்தங்களுக்கெல்லாம் மீமாம்சா சாஸ்திரம் கண்டிப்பாக போகணும். நியாய சாஸ்திரம் வந்து லாஜிக், அது எப்படி லாஜிக்காக ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது, அது பிரமாண சாஸ்திரம்பாங்க. இந்த 3 சாஸ்திரங்களும் தெரியணும். அதுபோக வேதாந்த சாஸ்திரம் தெரியணும். மற்ற எல்லாம் என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் சர்வ வித்யா. அவர் அந்த சர்வ வித்யாவுடைய பண்டாரம், குவியல் தான் அவர். அவருக்கு நமஸ்காரம். அப்போ குருவை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? குரு வந்து பத வாக்கிய பிரமாண பாரவாரிணக. பாரவாரிணகன எல்லாத்தையும் இந்த கரையை கடைந்தவர், கரைத்து குடித்தவர் அவர். இன் அண்ட் அவுட் அவருக்கு எல்லாம் தெரியும். இது எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர். அதனால தான் அவரை வேண்டிட்டால் தான் அவர்கிட்ட எல்லாம் கற்றுக்க முடியும். அதனால தானே அவர் ஆதி குரு. அவர் குரு இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறார். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு இது இருக்குது. சப்தசாஸ்திரம் அன்அதீத்திய யகபுமான் வக்தும் இச்சதி வச்சக சபாந்தரே யதா கஷ்சித் ரோத்தும் இச்சதி வனே மதோத்கடம் ஹஸ்தினம் கமலநால தந்துனா. இது வந்து பதசாஸ்திரத்தை பற்றி, அதோட பெருமையை பற்றி சொல்கிறது. எவ்வளவு பதசாஸ்திரங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, வியாக்கரணம் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் எவ்வளோ புரியும். சப்தசாஸ்திரம், சப்தசாஸ்திரம் அன் அதீத்திய. சப்தசாஸ்திரத்தை சப்தசாஸ்திரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து வியாக்கரணம், நம்ம எட்டிமாலஜி, ரூல் ஆஃப் கிராமர், ஃபோனோட்டிக்ஸு, எப்படி கிராமர் எப்படி, அதோடைய வேர்டுகள் எப்படி ஃபார்ம் ஆகிறது, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரியாமல் அன்அதீத்தியம்னா இதெல்லாம் படிச்சுக்காமல், இதெல்லாம் நல்ல புலமை அடையாமல் யகபுமான் எந்த ஒரு மனிதன் வக்தும் இச்சத்தி வச்சக, அவன் ஸ்பீச் கொடுக்க பார்க்குறான். எங்கே? சபாந்தரே, பெரிய அசம்பிளியில், ஒரு கூட்டங்கள், நல்ல ஜனங்கள், படித்த ஜனங்கள் இருக்கிற கூட்டத்தில் அவன் வந்து சொற்பொழிவாற்ற பார்க்குறான். யார்? சப்தசாஸ்திரத்தை பற்றி. அவனை படிக்காமல் பண்ணினான்னாக்க, சப்தசாஸ்திரத்தை படிக்காமல் ஒருத்தன் வந்து சபையில், பெரிய சபையில் சொற்பொழிவு ஆற்றணும் என்று விரும்பினால் அது எப்படிப்பட்ட இருக்குனாக்க, எங்கனாக்க கஷ்டித், எப்படி ஒருவன் வந்து ரோத்தும்னா கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. எதை? இச்சதி, விரும்புகிறான், கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறான். எதை? வனே, காட்டில். மதோத்கடம்னாக்கா நம்ம எல்லாம் ஒரு மதம் பிடித்த யானை, அந்த வயலண்டாக இருக்குது, மதம் பிடிச்சி, இந்த ரட்டும்பாங்கள்ல, அபவுட் ஆஃப் ரட், வயலண்ட் வித் அபவுட் ஆஃப் ரட் அப்படிமா. ரொம்ப மதம் பிடிச்ச யானையை அவன் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ரோத்தும் இச்சதி, கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறான். எப்படி? ஹஸ்தினம், எப்படி மதம் பிடித்த யானைங்கிறது ஹஸ்தினம்னா யானையை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான்? கமலநால தந்துனா, அந்த அந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, தாமரை பூவோட தண்டில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டெம் இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த மிருதுவான அந்த ஸ்டெம்மை வச்சு அந்த மதம் பிடிச்ச யானையை கண்ட்ரோல் பண்ண நினச்சா எப்படி நடக்கும்? அதை மாதிரி தான் நீ வந்து சபையில், பெரிய சபையில், அறிஞர்கள் படித்தவர்களோட சபையில் ஒருத்தன் சொற்பொழிவு ஆற்ற போகிறான். ஆனால் அவனுக்கு வந்து சப்தசாஸ்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னாக்கா, அப்போ சஸ்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காரு. அப்போது இதெல்லாம் தெரிந்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. அப்போ அவரை வேண்டிதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பதசாஸ்திரங்கள், வாக்கிய சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அறிவு கிடைக்கும். நல்ல சசங்கத்தில் ஏற்படும். அது சொல்லிக் கொடுக்குறவா வருவா. இப்போ அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏற்கனவே தட்சிணாமூர்த்தியோடு அருள் இருக்குது. அதனால் அவருக்கு அந்த கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது. இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாமா? இல்லை ரெண்டையுமே பார்த்துடலாமா? சரி. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞான ஏக்கமூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தியே நமகா. ஓம், ஓம்காரம், நமக, வணக்கம், பிரணவார்த்தாய, பிரணவங்கிறத்தினால் குறிக்கப்படுகிற அந்த பரம்பொருள்,
சுத்த ஞான ஏகமூர்த்தியே, பியூர் கான்ஷியஸ்னஸ், ஒரே ஃபார்ம், எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ். நிர்மலாய, அசுத்தம் இல்லாமல், அசுத்தம்னா என்ன, அஜ்ஞானம் இல்லாமல், அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய அகங்காரம் இல்லாமல், அகங்காரத்தினால் வரக்கூடிய நான் புண்ணிய கார்மத்தை பண்ணுறேன், பாவ கர்மத்தை பண்ணுறேன் அப்படின்னு இல்லை, அந்த எண்ணங்கள் இல்லாமல், அந்த புண்ணிய பாரமத்தில் உள்ள கர்ம பலன்களை அணைக்கக்கூடிய இல்லாமல், இந்த அஜ்ஞானமே வேரியஸ் லெவலில் கிரேடில் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் பிரசாந்தாய, ட்ராங்குவில், எப்போதும் நிலையாக ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அப்போ இந்த பிரணவார்த்தைங்கிறது இந்த ஓம்கா அந்த சுப்ரீம பரம்பொருளை குறிக்கிறது. அந்த ஓமுக்கு வந்து ஆ உ ம் ஆமாத்ரா எல்லாம் இருக்குது. நம்ம ஓம் பார்த்தோம்னாக்கா இந்த ஆ ஊம் வந்து என்னது, சகுண பிரம்மன் என்ன சொல்லலாம், காரண சரீரம் சொல்லலாம், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் சொல்லலாம், அல்லது வேக்கிங் ஸ்டேஜு, ட்ரீம் ஸ்டேஜு, அல்லது டீப் ஸ்லீப் ஸ்டேஜ் சொல்லலாம். அமாத்திராங்கிறது துரியா ஸ்டேஜ் சொல்லலாம், நிர்குண பிரம்மன் சொல்லலாம். அப்போ பாரமார்த்திகமாக அப்சல்யூட் ரியாலிட்டியாக பார்த்தாக்க அவர் வந்து ஒன்றுமே இல்லை, நிர்குணமானவர். ஆனால் எம்பிரிக்கல் ரியாலிட்டி, வியாபாரிக சக்தியத்தில் பார்த்தோன்னா அவர் தான் ஆக்குபவர், காப்பவர், அழிப்பவர், எல்லாம் அவர் தான் அப்படின்னு இருக்குது. அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்தஞான ஏகமூர்த்தியே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தியே நமகா. ஓம்காரம், அந்த ஓம்காரம் தான், அந்த ஓம்காரத்துக்கு நமஸ்காரம். அவர் தான் பரம்பொருள், அவர் தான் பிரணவத்தோட அர்த்தம், பிரணவத்தினால் குறிக்கப்படுகிறவர். சுத்த ஞானமூர்த்தியை, பியூர் கான்ஷியஸ்னஸ், ஒரே எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ். நிர்மலாய, அசுத்தம் இல்லாதவர், அஜ்ஞானம் இல்லாதவர், அறியாமையற்றவர். பிரசாந்தாய, சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். ஓகே, ஏன்னாக்கா அவருக்கு அஜ்ஞானமே இல்லாதனால ப்ராப்ளமே இல்லை. அந்த தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். இப்போ லாஸ்ட்டு இன்றைக்கி முடிச்சிட்டோம்னாக்கா தியான ஸ்லோகம் இன்னையோட முடிஞ்சுது. அடுத்துலேருந்து டெக்ஸ்ட் ப்ராப்பருக்கு போகலாம். அப்புறம் 6வது தியான ஸ்லோகம் வந்து ஈஸ்வரக குருஹு ஆத்மா இதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தியே நமஹா. ஈஸ்வரன், குரு, ஆத்மான நான் ஸ்டூடெண்ட்டு என்று மூர்த்தி பேதம், அப்பியரன்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்பியரன்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த எம்பிரிக்கல் ரியாலிட்டியில் வந்து ஈஸ்வர் கடவுள் தனி, குரு தனி, இந்த படிக்கிறவன் தனி, சிஷ்யா தனிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாலே அந்த உபாதியெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா, அந்த அட்ஜங்க்டெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா இருக்கிற ஒரே ஒரு பரம்பொருள் தான். எப்படி, வியோமவத் வியாப்த தேகாய, ஆகாயம் போல் எல்லா இடத்துலையும் பறந்துருக்கிற ஸ்வரூபமாக இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அந்த ஈஸ்வர கதா என்னது, பிரமேயம் என்ன, இந்த சப்ஜெக்டு, அந்த ஆத்ம ஞானம் தான் அடையணும் இல்லையா, அது அவர் தான். குருங்கிறது அந்த பிரமாணம், யார் மூலமாக கற்றுக்குறோமோ, தட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் தான் குரு. ஆத்மாங்கிறது பிரமாதா, அறிபவன். ஸோ அறியப்படும் பொருள், அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அறிபவன் என்று 3 விதமாக அப்பியரன்ஸாக இருந்தால் கூட இருக்கிற பரம்பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான். அது ஆகாயம் மாதிரி விரிந்து இருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது. ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யக ந சிக்ஷா ந ச துவம் ந ச அகம் நாவா அயம் பிரபஞ்சக ஸ்வரூப அவபோதக விகல்ப அசகிஷ்ணு தத் ஏகக அவசிஷ்டக சிவக கேவலக அகம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. எந்த பார்க்கணும், நான் சாஸ்தா, டீச்சரும் கிடையாது, நான் சாஸ்திரம், ஸ்கிரிப்சரும் கிடையாது, நான் சிஷ்யக, இது சித்தாந்த பிந்துங்கிற ஒரு டெக்ஸ்டில் வந்து வந்த ஸ்லோகம். நான் சாஸ்தா, டீச்சரும் கிடையாது, நான் சாஸ்திரம், ஸ்கிரிப்சரும் கிடையாது, இது சொல்கிறது. நான் சிஷ்யக, டிசைபிளும் கிடையாது, நான் சிக்ஷா, டீச்சிங்கும் கிடையாது, நாச்சாத்வம், நீயும் இல்லை, நாச்சாகம், நானும் இல்லை, நாவா அயம் பிரபஞ்ச, இந்த விசிபிள் வேர்ல்டு, இந்த உலகம் தெரியக்கூடிய உலகமும் இல்லை, சொரூப அவபோதக, ஒரு உண்மையாலே நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேனாக்கா, என்னோட சொரூபம் தெரிஞ்சு கொடுத்தேன்னா, அந்த சொரூப ஞானம் கிடைச்சதுனாக்கா, விகல்பக அசகிஷ்ணு, அந்த சொரூப ஞானம் இருக்க, இட் டஸ் நாட் டாலரேட் ஆர் அட்மிட், அது வந்து டவுட்டே கொடுக்காது, அதை பொறுத்துக்காது. ஏன்னா இது நீயா நான்லாம் கிடையாது, இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், எல்லா டவுட்டையும் விளக்கிறோம்.
அதான் சொல்கிறேன், நிர்மலாய அஜானம் இல்லாமல் தத் ஏகக, அது ஒன்று தான். அவசிஷ்டகா, எல்லாத்தையும் நீக்கியாச்சுன்னா இருக்கக்கூடிய மீதி ரிமைண்டர் இருக்கானே, நேத்தினாக்கா அந்த நெகேட்டர் மட்டும்தான் நான். அது யார்? சிவகன ஆஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் தான் கேவலகனா அப்சல்யூட் அகம், நான் தான் அது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3, 4, 5, 6 தியான ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் 5 நிமிஷம் ஜாஸ்தியாகிடுது. சித்திரம் வடதரோஹோ மூலே விருத்தாக சிஷ்யாக குருஹு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாக தூ சின்ன சம்சயாக. இதை பார்த்துட்டோம் நம்ம. அவர் எப்படி இருக்கார்? அவர் ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கார், வயசான சிஷ்யர்லாம் இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? அவர் ஒன்றுமே வாயை திறக்கவே இல்லை. ஆனாலும் அவர் பாடி லாங்குவேஜ்னாலையும் நேத்திங்கிற மூலியம், அப்புறம் அந்த இம்ப்ளைடு மீனிங்னாலையும் பரம்பொருளை பற்றி கொடுத்துட்றார். அதனால் அவங்கள சிஷ்யர்களுக்கெல்லாம் டவுட்டு போயிடுறது அப்படின்னு 3வது ஸ்லோகம். 4வது குரவே சர்வலோகானாம் பிஷே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தியே நமோ நமக. எல்லா உலகத்துக்குள்ள குரு அவர் தான் இந்த பகவ ரோகினம், அந்த வியாதி இருக்கு இல்லையா, அந்த திரும்ப பிறந்து இறக்கிற வியாதி, அந்த சஃபரிங்கை போகக்கூடிய டாக்டர் அவர் தான் எல்லா வித்யாவுக்கும் பண்டாரம், குவியல், நிதி அவர் தான், இருப்பிடம் அவர் தான். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம் சொல்லிட்டோம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞான ஏகமூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. அந்த ஓம்காரம் பரம்பொருள் அவர் தான் பரம்பொருள், அவருக்கு வணக்கம். பிரணவார்த்தைய, பிரணவத்தினால் குறிக்கப்படுபவர். அவர் நிர்குணமாகவும் இருக்கார், சகுணமாகவும் இருக்கார். நிர்குணமாக இருக்கிறது தான் உண்மை, அப்சல்யூட் உண்மை. அப்புறம் எம்பிரிக்கல் ரியாலிட்டி, வியாபகாரிக சத்தியத்தில் சகுணமாக தெரிகிறார். சுத்த ஞான மூர்த்தியை, பியூர் கான்ஷியஸ்னஸ் அவர் தான். நிர்மலாய, அவித்யை அஜ்ஞானம் இல்லாதவர், எப்போதும் சாந்தமாக இருக்கக்கூடியவர். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். ஈஸ்வரோ குரு ஆத்மாதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தியே நமக. ஈஸ்வரன், குரு, நான் அப்படின்னு அந்த பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் கூட இருக்கிறது ஒரே தத்துவம் தான். அது ஆகாயம் போல் விரிஞ்சிருக்கு, அதான் அவருடைய ஸ்வரூபம். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். தேங்க்யூ. அடுத்ததில் டெக்ஸ்ட் ப்ராப்பர் ஆரம்பிக்கலாம்.